வணக்கம் நண்பா, நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 150 ஹெச்பிக்கு சர்வீஸ் பண்ண வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். 150 ஹெச்பிக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 35 ஸ்கொயர் எம் வந்து யூஜி கேபிள் போட்டு 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒன்றும் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்கானது அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 150 ஹெச்பி சர்வீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 3 கட் அவுட்ரு பாக்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 3 மெயின் சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். அந்த மெயின் சுவிட்ச் பாக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சுவிட்ச் ஒன்று, அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 500 ஆம்ஸ் ஃபியூஸ் கேரியர் 3 வச்சுருக்கோம். மெயின் சுவிட்சும் பார்த்தீங்க அப்படின்னா 500 ஆம்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கட் அவுட்ரு பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 பஸ் பார் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் இருக்கும், அதில் தான் மீட்டர் வைப்பாங்க. 2 பேனல் பாக்ஸையுமே போல்ட் நட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டர்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸுக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் ஜாயின் பண்ணணும், அதாவது லூப் போடணும். அதாவது கட் அவுட்ரு பாக்ஸிலிருந்து ஃபியூஸ் கேரியருக்கு வந்து லூப் கொடுக்கணும். அந்த பஸ் பாரிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அந்த ஃபியூஸ் கேரியருக்கு வந்து இன்கமிங்காக கொடுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து ஜிஐ பைப் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஜிஐ பைப் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டையை போட்டு வந்து உள்ளே வந்து கப்ளிங் போட்டுக்கிட்டு எம்சியில் வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி பிளான்ஸ் டைப் போட்டு கரெக்டாக ஹோல்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிள் விடுறதுக்கு நல்லா வசதியாகவும் இருக்கும், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நீட்டாக இருக்கும், ரொம்பவே சேஃப்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த 180 கேபிள் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 180 கேபிள் வந்து அலுமினி கேபிள் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த அலுமினி கேபிளுக்கு வந்து 180 வந்து லெக் அடிக்க போகிறோம். ஸோ லெக் அடிச்சுட்டு ஃபியூஸ் கேரியரோட இன்கமிங்கில் கனெக்ட் பண்ண போகிறோம், போல்ட் நெட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். ஸோ லெக்கை வந்து கிரிப்பிங் பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்பிங் டூலை வச்சு பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் நீங்கள் சுற்றியில் வச்சோ இல்லை ஒளியை வச்சோ அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வெந்து போயிடும். ஸோ கிரிப்பிங் டூல் வந்து இந்த மாதிரி ஹைட்ராலிக்கில் கிரிப்பிங் டூல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ரொம்பவே சிரமம் இல்லாமல் ஈஸியாகவும் கிரிப்பிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபியூஸ் கேரியரில் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபியூஸ் கேரியர்லையோ இல்லை வந்து பஸ் பார்லையோ எதில் டைட்டை வச்சாலும் ஃபுல் டைட்டு வைங்க. ஸோ லைட்டாக லூஸ் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா லோடுக்கு தாங்காமல் அந்த இடத்துல கண்டிப்பாக வெந்து போயிடும். ஸோ வெந்து போகிற காரணமே முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா சரியான டைட் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் அந்த இடத்துல வெந்து போகும், கேபிள் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகும். கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 ஹெச்பி வரைக்கும் தான் லோடு தேவைப்படுது. ஆனால் நம்ம தான் என்ன சொன்னோம் 150 ஹெச்பி வரைக்கும் வாங்கி கொடுத்தோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனலாக இன்னொரு நாள் வந்து லோடு வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ அன்றைக்கி ஒருக்கா எழுதி மாற்றிக்கல அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஹெச்பி ஒரே வேலையை 150 ஹெச்பி வாங்கி முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் 150 ஹெச்பி வாங்கி போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் 3 ஃபேஸ் சர்வீஸ் ஒன்றும் அடிஷ்னலாக ஒன்று வாங்கியிருக்கோம். 35 ஸ்கொயர் எம்எம் கேபிள் போட்டு, அதாவது யூஜி கேபிள் போட்டு சர்வீஸ் வந்து இழுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 ஹெச்பி சர்வீஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் ப்ராசஸ் ஆகி வர கொஞ்சம் லேட் ஆகும், 2 மந்த் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த வேலை பார்க்குறதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பவர் வேணும் அப்படிங்கிறனால ஃபுல் எல்லா டைமே